அன்பார்ந்த குபேரன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல இன்னல்களுக்கு பிறகு எதிர்பார்க்க முடியாத தவிர்க்க முடியாத பல பிரச்சனைகளால் சமூகத்தில் நம்முடைய வாழ்வாதாரங்கள் அடியோடு போன இந்த நிலையில் பகவான் நமக்காக ராகு கேது பயிற்சியை கொடுத்திருக்கிறான். அடுத்தடுத்து குரு பயிற்சியும் கொடுத்திருக்கிறான். அடுத்தடுத்து சனி பயிற்சியும் கொடுத்து அத்தனை கஷ்டத்தையும் நிரவல் செய்து சமூக அந்தஸ்து எல்லா அந்தஸ்தையும் பெறக்கூடிய சந்தான பாக்கியம், சௌபாக்கியம், வியாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம், குடும்ப விருத்தி அனைத்தையும் கொடுத்து தெய்வ சங்கல்பத்தையும் கொடுத்து அனைத்துக்கும் காரணம் நானே சொல்லக்கூடிய அளவுக்கு பகவான் கிருஷ்ணன் செயலாற்றுகிறான் என்பதற்கு உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி உங்களுடைய பிணியோ பிரச்சனைகளோ அல்லது அல்லல் போடக்கூடிய நேரமோ இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகி சந்தோஷமும் அமைதியும் பூத்து குடும்பம் என்ற நிலையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்த்து செல்வோம். சனீஸ்வரன் மார்கழி 11ஆம் தேதி, அதாவது 26/12 டிசம்பர் மாதத்துலாம் தனுசிலிருந்து மகரத்துக்கு பெறுகிறார். இந்த மேஷராசினருக்கு முதல்ல பார்ப்போம். இந்த மேஷராசினர் பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் தனி பயிற்சி ஆகும்போது சந்திரன் அந்த ராசியில் சந்திரனும் அங்கே இருக்கிறான், பரணி சென்றிருக்கிறார். செவ்வாய் அந்த செவ்வாயும் உங்களுக்கு ராசி அதிபதியாக செவ்வாய் அங்கே இருக்கார். சரி, ராகு கேது பெல்ட்டுக்குள்ள எல்லாம் வழங்கி பொழுது ரிஷபத்தில் ராகு இருக்கார். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இதை. ஏன்னா உங்களுடைய பலன்கள் சொல்லும் போது இந்த அமைப்பு உள்ள கிரகங்கள் எப்படி தொடர்பு கொள்றான்னு தெரியணும். சனீஸ்வரர் எப்படி தொடர்பு கொண்டு எப்படிலாம் இயக்க போறான்றதுக்காக எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அந்த சுக்கிரனும் கேதும் விச்சிக்கிட்டு இருக்கார், அதுவே லக்னமாப்படுத்து. சூரிய புதன் தனுசு 2ஆம் வீட்டில் இருக்கார். அடுத்தது 3ஆம் வீட்டில் குருவோட சனீஸ்வரன் பெயர்ந்துட்டார். இந்த அமைப்பில் இருக்கும்போது சனி பெயர்ச்சி இந்த மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு 11ஆம் வீடு தொடர்புள்ள அமைப்புக்கு ஒரு நல்ல ஒரு வழி செய்கிறது. மேஷராசினர் இனிமே இருக்கிற 12 ராசிலையும் அநேகமாக மேஷராசினர் தான் சக்க போடுவான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எப்படியோ முனைகின்ற இருந்தவங்க, வழி தெரியாத இருந்தவங்க வழியையும் காட்டி வாகனத்தையும் கொடுத்து சொத்தையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து வியாபாரத்தின் முக்தியும் கொடுத்து நீங்கள் அத்தனை மார்க்கெட்டையும் கொடுத்து விளைபொருளும் கொடுத்து சமத்தான் அவங்க பேங்க்ல பணமும் போட வச்சு இந்த ஐடி கணக்கு காட்ட வச்சு இத்தனையும் அவரே பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்கார். பின்னோக்கு சிந்தனை தவிர்ங்க. ஏன்னா செவ்வாய் எப்போதுமே பின்னோக்கு சிந்தனையிலே இருப்பார். கொஞ்சம் குஷியில ஓவரா செஞ்சிருவார். அது மட்டும் இல்லை, இந்த சனீஸ்வரன் தான் அவங்களுக்கு செஞ்சணும். அந்த குண வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்கு நீங்க தான் முயற்சி செய்யணும். சனீஸ்வரன் 10-11 உடையவராக இருக்கிறார். அவர் வீட்டிலேயே குருவோட ஹேண்ட் இன் க்ளோஸ் வச்சிருக்காரு. எப்படி பாருங்க, இந்த நிலையில் இருக்கும்போது குரு காட்டிலும் சனீஸ்வரன் அங்கே வலுதாஸ்து. ஆனால் இருவருமே உத்தர நட்சத்திரம் இருக்கிறதுனால நேரடியாக தொடர்பு கொண்டு சூரியனை பல யோகங்களை உண்டாக்குறார். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய சம்பந்தப்பட்ட சப்தமாதி சுக்கிரன் அந்த ஜென்மத்திலேயே இருக்கார். ஜென்மம் சொல்லக்கூடிய லக்னத்திலேயே இருக்கார், விச்சிகத்திலேயே இருக்கார். கூடயே அவர் கேதுவோடு இருக்கார். அதனால பொறுத்துக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வரும் கொஞ்சம் தயக்கம் வரும். எது இருந்தாலும் அந்த பெண்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் தயக்கம் வரும். எது இருந்தாலுமே ஆண்கள் தான் சிந்தவங்க, பெண்கள் தான் தாண்டவன்றது கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு எப்போதுமே 2ஆம் பட்சமாக தான் கருதுறாங்க. அந்த சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும்போது அஷ்டமத்தில் இருக்கார் மேஷராசிக்கு. அதனால அஷ்டம சுக்கிரனா இருக்காரு. அந்த நினைப்பெல்லாம் கொண்டு வராதீங்க. நமக்கு பொருள் பணம் வசதி ஆகணும்னா பகையாளியா இருந்தாலும் உறவாடி தான் நம்ம காரி சாய்ச்சிக்கணும். அப்படிலாம் உலகத்துல பார்த்தீங்கன்னா யாரும் வியாபாரம் பண்ண முடியாது, யாரும் கொடுத்தனம் பண்ண முடியாது, யாரும் குழந்தை குட்டிகளை பெற முடியாது, யாரும் சந்தோஷம் ஜீவனத்தில் அமரவும் முடியாது. அதனால இதெல்லாம் அந்த எண்ணங்களை தவிர்த்துட்டு வீடுகளில் போய் உட்கார்ந்துருந்தா நமக்கு சாதகமாக அமைப்பதற்கு தான் எல்லாம் அவர் கிரகங்கள் நம்ம பண்ணி கொடுக்குறது என்றதை உணர்ந்துக்கணும்.
அதனால இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து ஜோதிசாஸ்திரத்துல 8ஆம் வீடு அதெல்லாம் பார்க்காதீங்க. இது கோச்சார அமைப்பு. இது பிரகாரம் உங்களுக்கு ஜாதகத்துல எப்படி வருதோ அந்த மாதிரி செய்யறதுக்கு தானே முன்ம வந்து செய்யறார். கிரகங்கள் அமைப்பு கொடுத்துருக்கு, கவலைப்பட வேண்டாம். இந்த அமைப்பு இந்த தொழிலும் சரி அல்லது குடும்பத்துல பார்வை சொல்லக்கூடிய சனீஸ்வரனுடைய பார்வை 3ஆம் பார்வையாக விரைய வீடு பார்ப்பார். அயன சயன போகம். கையில பணம் மூட்டையா பிளாக் பண்ணினாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. விரயம் ஆனாதான் சௌகரியங்களையும் சௌபாகியங்களையும் அண்ணாத்தையும் அனுபவிக்க முடியும். ஒரு 4 காசு முதலீடு பண்ணி 4 காசு சம்பாதிக்கிறது விரயம் பண்ணாதான் முடியும். அதை பார்த்து நம்ம வருத்தப்பட்டு எல்லாம் செலவாகிறதே கையில 4 காசு தங்குறதே சொல்லாதீங்க. அந்த மாதிரி எண்ணங்களை முதல்ல விட்டுருங்க. 4 காசு தங்க வரத்துக்கு தான் 4 காசு வெளியில போகுது. அதனால நீங்க இந்த வருஷத்துல பொறுத்த வரைக்கும் 2.5 வருஷத்துல பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் நல்லது செய்வார். அடுத்தடுத்து வரும்போது அடுத்த இது வரும்போது ஆவணி அந்த பிறவ வருஷத்துல வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே குரு வந்து பங்குனி மாசத்துலயே அதிசாரத்துல போயிடுவார், கும்பத்துக்கு போயிடுவார். அதனால பிறகு அந்த அக்கரமாகி மறுபடியும் திரும்பி வருவார். அதே சமயத்தில் சனியும் அக்கரமாவார். அக்கரமான நிலையில எப்படி அந்த பீரியட் கொடுப்பானா பிளவ வருஷம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய உழைப்புக்கு உங்களுக்கு ஒரு முத்தாய்ப்பா இருக்கும். உங்களோட உழைப்பு பலன் கிடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க செய்யப்பட்டுள்ளோ அந்த அளவுக்கு உழைப்பினுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கணும். மெத்தனமா இருந்தீங்கன்னா கோட்டை விட்டுருவீங்க. அதனால எப்போதுமே அலர்ட்னஸ் இருக்கணும். இந்த சமயத்துல பிளவு அடுத்தது வரும்போது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் வராதபடி அமைப்பு சுபகிருது வருஷத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கிறது. அந்த முடியும் போது சனீஸ்வரனுடைய அமைப்பு உங்களை நல்ல ஆசனத்துல உட்கார வச்சுதான் உழைப்பாளி அப்படின்னு சொல்றவன் ஆசனத்துல உட்கார்ந்துருப்பான். 100 பேர் 1000 பேர் 10,000 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு முதலாளி ஆயிடுவான். அந்த அளவுக்கு திறமையும் சாமர்த்தியம் கூடும். தர்மமும் சிந்திக்கும், தர்ம முறையில செயல்படுவான். அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கையில் 4 காசு பணம் பொருளாதார கஷ்டம் வரும்போது தர்மம் கொஞ்சம் பின்வாங்கிடும். அது இயற்கை தான். அதனால இப்படியும் இருந்தாலும் அவன் தன்னுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை உழைக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரையும் இந்த பயிற்சி முடிவதற்குள்ள நல்ல நிலையில கொண்டு போயிடுவான். குடும்பத்துல விருத்தியாகும், காலாகாலத்துல குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும், காலாகாலத்துல வித்தைகள் கைகூடும், காலாகாலத்துல செயல்திறன் கூடும், காலாகாலத்துல உழைப்புக்கு பலன் கிடைக்கும். நீட்டி ஈச்சுட்டு போய் அப்படியே போகாது. இந்த வருது குருவானவர் அந்த பாக்கியத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால 10ஆம் வீட்டுல உட்கார்றதுனால உங்களுக்கு அந்த 9ஆம் வீட்டு அதிபதி கூட இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அனுகூலம். 9ஆம் தர்ம கர்ம யோகம் சொல்லுவாங்க. அது நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு எப்போதும் இளையர்னா 4 முறை இறங்குறது, 2 முறை 4 முறை இறங்குறது. அதனால நமக்கு அதனால எந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி கிடைக்கக்கூடிய காலமா தர்ம கர்மாதி யோகம் அமையும். அதில் நமக்கு எது எடுத்தாலும் பொன்வளையும் அந்த நிலைமைக்கு இருக்கு. குழந்தைகள்லாம் மூஞ்சி காட்ட மாட்டாங்க, முகம் காட்ட மாட்டாங்க. உறவினர்கள்லாம் பந்துக்கள்லாம் நமக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. எல்லாம் கூடி சந்தோஷமா பகவானிடம் ஈடுபடுவீங்க. வீட்டில் இருக்க பாரம்பரிய நடக்கக்கூடிய விலை சிகிச்சைகள்லாம் சுபங்கள்லாம் நன்னாவே நடக்கும். காலதாமதம் இனி கிடையாது. உழைப்புக்கு முதலிடம் கொடுக்கும். மெத்தனமா இருக்காதீங்க. பாரத்தை பயன்படுத்திக்கோங்க சொல்லி வாழ்த்து அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.